ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்கள அம்மா அப்பா அப்படின்ற வார்த்தைகளை எப்படி வர வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்கள அம்மா அப்பான்ற வேர்டை எப்படி பயன்படுத்தி அவங்கள பேச வைக்கிறது, என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறது, நான் என்ன மெத்தடை பயன்படுத்தி பேச வச்சேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வீட்டில் ஒரு ஃபேமிலியில் எத்தனை பேர் இருப்பாங்க? அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அண்ணன் இருப்பான், இல்லை அக்கா இருக்கும், இல்லை 2-3 பேர் குழந்தைங்க இருப்பாங்க, இல்லை தாத்தா பாட்டி இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த குழந்தைங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்க டெய்லி பார்க்குற முகங்களை, பேசுகிற முகங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு மனசில் பதிய வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு வீட்டில் 6 பேர் 7 பேர் 8 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸை எடுத்து வச்சுக்கணும். அவங்க ஃபோட்டோவை எடுத்து ஒரு 10 பேர் ஃபோட்டோனா 10 பேர் எப்படின்னா, அம்மா அப்பா அண்ணா அக்கா அண்ணா தம்பி, இந்த மாதிரி ஃபோட்டோ, அத்தை மாமா, இவங்க ஃபோட்டோஸை எடுத்து வச்சுக்கணும். இந்த சைஸில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த சைஸில் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக இருக்கணும். ஒவ்வொரு ஃபோட்டோவும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்கணும். அந்த ஃபோட்டோஸ் கூட வேறு மெம்பர்ஸ் இருக்கக்கூடாது. இது என் பையனோட ஃபோட்டோ, பரணிதரனோட ஃபோட்டோ, இப்படி தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஃபோட்டோ தெரியுதான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக எடுத்து வச்சுக்கிறேங்க. ஒரு 8 ஃபோட்டோ 9 ஃபோட்டோ அப்படின்னா அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேங்க. அந்த ஃபோட்டோவில் அந்த உறவு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத குழந்தைங்கள்ட்ட கொடுங்க. அம்மா அப்படின்னா அந்த ஃபோட்டோவை காமிச்சு இதுதான் அம்மா அப்படின்னு நம்ம இருக்கோம், நம்ம தான் அம்மா, நம்ம தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இருந்தாலும் அந்த ஃபோட்டோவை காமிச்சு அம்மான்றத குழந்தைங்கள டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் போதும். அந்த 10 ஃபோட்டோஸ் இருக்குன்னா அந்த 10 ஃபோட்டோவே டெய்லி மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது போதும். அம்மா அப்படின்றத சொல்லுங்கள். அத்தைன்ற உறவை என்ன சொல்லுங்கள், மாமான்ற உறவை இவங்க தான் மாமா, இதுதான் மாமா அப்படின்னு சொல்லுங்கள். அந்த ஃபோட்டோவை காமிச்சிக்கிட்டே இருங்க. காலையில் 10 நிமிஷம், ஈவினிங் 10 நிமிஷம், இப்படி மாற்றி அவங்களுக்கு டெய்லி காமிங்க. எத்தனை மாதம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைங்க பேசுகிற வரைக்கும் அந்த ஃபோட்டோஸை டெய்லி காமிங்க. அப்படியே காமிச்சிக்கிட்டே இருங்க. என்னைக்காவது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் கிடைக்கும், கிடைக்கும். அதனுடைய பலன் உங்களுக்கு என்னைக்காவது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்க ஃபோட்டோவையும் காமிங்க. அந்த பையனோட ஃபோட்டோவையும் காமிச்சு, அவன் பையனோட பேர் இப்போ அவனோட பேர் என்னன்னா செல்வா அப்படின்னா, அவன் ஃபோட்டோவையும் காமிச்சு இதுதான் உன் பேர், இதுதான் நீ தான் செல்வா, உன்னுடைய பேர் செல்வா அப்படின்றத நேமை சொல்லுங்க. நேம் சொல்லி காமிங்க. அப்போ அவங்க நாளடைவில் அதை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பான். அது மட்டும் கிடையாமல் அந்த ஃபோட்டோஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எடுக்கிற ஃபோட்டோவில் இன்னொரு காப்பி எடுத்து அவன் எங்கே நிற்கிறானோ, அவனுக்கு எந்த ஹைட்டில் அவன் நின்னா தெரியுமோ அந்த ஃபோட்டோ அப்படின்ற செவத்தில் அந்த ஃபோட்டோவை லேபிள் பண்ணி ஒட்டி வச்சுருங்க. ஒட்டி வச்சுக்கிட்டு சாப்பாடு ஊட்டையில் இங்கே பாரு அம்மா இருக்காங்க, இங்கே பாரு அப்பா இருக்காங்க அப்படின்றத டெய்லி நீங்கள் சாப்பாடு ஊட்டையில், நடக்கையில், புகையில் சொல்லி கொடுங்க. அப்போ அவன் இந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி வரையில அந்த ஃபோட்டோவை பார்ப்பான். அவன் மனசில் பதியும். அவன் பேசையில் தெரியும். அந்த ரிலேஷன் யாராக இருந்தாலும் அந்த ரிலேஷன் வீட்டுக்கு வரையில, அந்த ஃபோட்டோ கொடுத்த ரிலேஷன் வீட்டுக்கு வரையில இவங்க தான் மாமாவா, அம்மா சொல்லி ஃபோட்டோவில் காமிச்சாங்களேன்றத உணர்வு அவனுக்கு வரும். அப்போ அவன் அந்த உணர்வை எடுத்து பேச ஆரம்பிப்பான். என்றைக்கு அவனுக்கு பேச தோணுதோ அப்போலாம் அப்போலாம் அந்த வார்த்தைகளாக வெளியில் வரும். பேச தோணையில் அந்த வார்த்தைகளாக வெளியில் வரும். மனசு உள்வாங்கி அதை மூளைக்கு எடுத்து சென்று அந்த பேச்சுன்றது வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபோட்டோஸை வீடு ஃபுல்லாக ஒட்டி வைங்க. இதுதான் என் பையனுக்கு நான் செஞ்சேன். இது உடனே கிடைக்கல, உடனே எதுவுமே கிடைக்காது. அவன் பேசி இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்ல 6-7 மாதம் ஆச்சு. அம்மா அப்பான்றதை சொல்ல புரிதல் இல்லாமல் தான் பற்றி சொன்னான். ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவை கூப்பிடுன்னு சொன்னால் மாமான்னு கூப்பிட்டேன். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாச்சு. என்னடா அப்பாவை போய் மாமான்னு சொல்லி கூப்பிட்றோம் அப்படின்னு. நான் தெரப்பி கிளாஸ்லையும் கேட்டு, என்ன அப்பாவை போய் மாமான்னு கூப்பிட்றோம் அப்படின்னு. மேம் வார்த்தைகள் வரும் மேம், நீங்கள் உங்களுடைய இதை கண்டினியூ நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, எங்களுடைய வேலைகளை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். குழந்தைய மாற்றி தான் கூப்பிடுங்க. ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன் சரியாக தெரியலை, அதனால மாமான்னு கூப்பிட்டா நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ அவனுக்கு பேச்சு வந்துருச்சு, பேசிடுவான், ஐடென்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக. அப்போ அவனுக்கு மாமான்றது மனசில் பதிஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் அதாவது எப்படின்னா, நான் என் வீட்டுக்காரரை எப்படி கூப்பிடணும்னா அப்பான்ற உறவை சொல்லி கூப்பிட சொன்னாங்க. நான் என் ஹஸ்பண்ட் நீங்கள் போய் உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் அப்பான்னு கூப்பிடுங்க, அவங்கள உங்களை அம்மான்னு கூப்பிட சொல்லுங்கள். அப்போ நீங்கள் கூப்பிட்றத பார்த்து உங்கள் பையன் அவனும் அந்த ரிலேஷன்ஷிப், ஓ அப்பா போல இவங்க அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்குவான். இவங்க அம்மா போல அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு. பெரிய பையன் இருக்கான், அவன் அப்பா அம்மான்றது அவன் பெரிய பையனால அந்த வார்த்தைகளை அவன் தேவைகளை அவனே செஞ்சுக்கிறதுனால அந்த வேர்டை யூஸ் பண்ணலை. அவனையுமே அதிகமாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வச்சேன். அவன் ஆனால் அவங்க சொன்னதுக்கு அப்புறம்
அப்புறம் தான் நானே ரிலீஸ் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். அவன் கூப்பிடவும் சின்ன பையன் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டான் டேரெக்டாகவே. அம்மா அப்பான்னு அவனை விட்டு கூப்பிட சொல்லவும் அவனுக்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி தான் நாங்கள் கூப்பிட்டுக்க ஆரம்பித்தோம். ஒருத்தவங்க மாற்றி அம்மா இங்கே வா அப்படின்னு அவங்க கூப்பிட ஆரம்பித்தாங்க, அப்பா இங்கே வாப்பா அப்படின்னு நான் கூப்பிட ஆரம்பித்தேன். இந்த வார்த்தைகளை வந்து அவனும் பயன்படுத்தி ஆரம்பிச்சிட்டான். இது வந்து உங்களுக்கு லேட்டாக கிடைக்கும், நீங்கள் எதுவுமே உடனே கிடைக்காது. ஒரு 6 மந்த்து பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும், பலன் கிடைக்கும். 6 or 7 மந்த் ஆகும், 1 இயர் ஆகலாம், 2 இயர்ஸ் ஆகலாம். ஏன்னா நம்ம குழந்தை எந்த வயசில் என்னாலும் நம்மளுக்கு பேசணும், பேச்சு இருந்தால் போதும். படிப்புன்றது செகண்டரி. ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்க நார்மல் பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து அவங்க பேசினாலே நம்ம மிகப்பெரிய சாதனையாளர் மாதிரி தான் ஒரு பேரண்ட்டுக்கு அந்த வழியோட இது தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து முழுக்க ஒரு பேரண்ட்டாக இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். நான் பட்ட கஷ்டத்தை இல்லாட்டினா நான் வந்து சொல்லணுன்றதே கிடையாது. நான் பட்டாதான் நீங்கள் படக்கூடாது. ஈஸியாக யார் மூலமாவது இதை தெரிஞ்சுக்கணும். நான் அங்கேயே கிளாஸ்லேயே சொன்னேன், பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கையில் நானே சொன்னேன் அவங்கக்கிட்டேயே, இதை நீங்கள் ஈஸியாக எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லலாமே அப்படின்ட்டு நான் சொன்னால் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த கிளாஸில் உள்ளவங்களே சொன்னாங்க, ஒரு குழந்தை பிறந்தவனையே இதுக்கான கைடன்ஸ் கிடச்சிருச்சுன்னா அந்த பேரண்ட் வந்து குழந்தைங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. தனிமையில் விட மாட்டாங்க. தனிமை தான் இதுக்கு முக்கிய காரணமே. குழந்தைங்கள எவ்வளோ பெரிய ப்ராப்ளமில் குழந்தைங்களா இருந்தாலும் ஒரு பேரண்ட்டு அந்த குழந்தைங்களை கையால் எடுத்து நம்ம செலுத்துகிற முறையும் அவங்களுக்கு நம்ம கொண்டு போகிற வழிமுறையிலையும் தான் இருக்குது. அந்த குழந்தைங்கள நம்ம நல்லா கொண்டு வரலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஒரு நியூஸ் பேப்பர்லேயே ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் தேடையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் தேடையில் இவங்க இந்த மதரோட இதை பார்த்து தான் யூடியூப்பில் பார்த்து தான் நான் என்ன பண்ணேன், சில கைடன்ஸ் என் பையனுக்கு கொடுத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தினத்தந்தியில் வந்திருக்கு பாருங்கள், சாட்டர்டேல அந்த பையன் எவ்வளோ பெரிய சாதனையாளராக இருக்கான் அப்படின்றத விவரிச்சிருக்காங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவனும் ஒரே பையன் ஸ்பீச் டிலேயாக இருந்தால் நான் அவங்க அம்மா கொடுத்த கைடன்ஸை எடுத்து பார்த்து தான் சில விஷயங்கள் நான் மெயின்டைன்ஸ் பண்ணி கொண்டு வந்தேன். எனக்கு இன்றைக்கி சாட்டர்டே பேப்பரை எடுத்து பார்த்தோன்னே, தினத்தந்தியில் எடுத்து பார்த்தோன்னே நீங்கள் வேணால் அந்த பேப்பரை எடுத்து பாருங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எப்படி உள்ள குழந்தைங்களையும் ஒரு பேரண்ட் நினச்சா மாற்ற முடியும் அப்படின்றத இந்த பேப்பர் மூலமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் இது உங்கள் எக்ஸாம்பிளாக நானே சொல்கிறேனே, நானே என் பையன் எப்படி இருந்தால் பார்க்கவே மாட்டான், இப்படி தான் பார்ப்பான். அப்படிலாம் இருக்கிற குழந்தைங்கள நேருக்கு நேராக பார்க்க வைக்கிறதே பெரிய சாதனையாக இருந்துச்சு. பலூன் அதுக்கான டிப்ஸை நான் சொல்லவே மறந்துட்டேன் உங்ககிட்ட. உங்கள் குழந்தைங்க வந்து ஐ கான்டாக்டே கிடையாது அப்படின்னா பலூன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பலூனை வாங்குங்க. பலூனை வாங்கி அவங்கள்ட்ட ஊதி கண்ணும்னால காமிங்க. அப்போ பலூனை நம்ம கண்ணுக்கு நேராக வச்சு ஊதுங்க. கண்ணுக்கு நேராக வச்சு ஊதி காமிக்கலாம். அந்த குழந்தைங்க நம்ம கண்ணை நேரடியாக பார்க்கும். ஐ கான்டாக்ட், ஆனால் என் பையனுக்கு ஐ கான்டாக்ட்லாம் இல்லாமல் ஐ கான்டாக்ட் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன நம்ம புரிதல் இல்லாமல் இருந்துச்சு. அந்த பலூனை வாங்கி நேருக்கு நேராக ஊதுங்க. கண்ணுக்கு நேராக வச்சு ஊதையில் அவன் நம்ம கண்ணை நேரடியாக பார்ப்பான். அந்த பலூனை வச்சு நம்ம ஊதையில் அந்த காற்று பார்க்கையில் அவனுக்கு தெரியும். அந்த பலூன் ஆக்டிவிட்டியை அவனை பார்த்து அவனை ஊத விடுங்க. அது வந்து மூச்சு பயிற்சியாகவும் இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, அது நல்ல பயிற்சியாகவும் இருக்கும். ஐ கான்டாக்டையும் கொண்டு. அது மாதிரி கண்ணாடி அப்படின்றத பயன்படுத்துங்க. நீங்கள் கண்ணாடி வாங்கி உங்கள் கண்ணில் மாட்டினீங்கன்னா அவன் உங்கள் கண்ணை பார்ப்பான். புதுசாக இருக்கே அப்படின்றத பார்ப்பான். கண்ணாடி வாங்கி கண்ணாடி மாட்டினேன், இந்த மாதிரி இதெல்லாம் நான் பண்ணினேன், கண்ணாடி மாட்டினேன், நிறையா பண்ணேன். சரியாக எனக்கு சொல்ல தெரியல. கண்ணாடி வாங்கிலாம் கண்ணில் மாட்டிக்கிட்டு தெரிஞ்சு அவனை பார்க்க சொன்னேன். அப்புறம் பபுள்ஸ் வாங்கி ஊதுனேன். இதுவும் என்ன பண்ணேன்னா, பபுள்ஸ் வாங்கி நேராக அப்படி ஊதும்போது அந்த பபுள்ஸ் பறக்குது பார்த்தீங்களா, அப்போலாம் அவன் என்னையவே பார்ப்பான். அப்போ ஐ கான்டாக்ட் வரும். அதனால இதுதான் ஐ கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நான் பண்ணது. இந்த 3 விஷயங்கள் தான் நான் பண்ணினேன். நிறைய விஷயங்கள் பண்ணினேன். ஒன்று நான் ஒவ்வொரு வீடியோலையும் போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஆர்டிசம் கேரக்டர்னால பாதிக்கப்பட்ட ஒரு பையனை ஒரு அம்மா எவ்வளோ அளவுக்கு கொண்டு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும். பாருங்கள், அதனால எந்த பேரண்ட்டும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்ம குழந்தைங்க வந்து எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒரு அம்மா வந்து நினச்சா வந்து முடியாதது எதுவுமே கிடையாது. அது வந்து இவங்க வீடியோவோ இவங்களை நினைக்கல எனக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. இன்றைக்கி எடுத்து பார்த்த உடனேயே எனக்கு நம்ம பையனையும் இன்னும் நல்லா கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களையும் நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுத்துங்க. ஒன்றையும் செஞ்சு பாருங்கள். எதுலேயுமே மனசை வந்து தளர விடாதீங்க. தளர்ச்சி அப்படின்றது பெண்களுக்கு பொதுவாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம கொண்டு வந்தால் தான் நம்ம வெளியில் நம்ம குழந்தைங்கள இந்த சமூகத்தில் நல்ல மனிதர்களாக வாழ வைக்க முடியும்.